أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நம்மீது என்றென்றும் நிலவட்டுமாக. ஷஅபானுடைய ஆக இறுதி நேரத்தில் ரமலானை முன்னோக்கியவர்களாக ரமலானுக்கு முன்னால் நாம் இருக்கிறோம். ரமலானுக்காக காத்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையான எண்ணமாக மாற்றி அதை கபூல் செய்வானாக. ரமலானுக்கு முன்னால் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில அழகான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஆகச் சிறந்த ஒன்று, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்காக தயாராகுவது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தயாராகுவது. ஒருத்தர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல போகின்றார். அவர் கடைசியாக ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி போர்டிங்க்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி இருக்கணும். அல்லது அந்த போர்டிங், அது பயணம் செய்தவர்களுக்கு தெரியும், எனக்கு சரியா தெரியாது. ஆனால் முன்கூட்டி அதனுடைய தயாரிப்புகள் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த தயாரிப்புகள், அதற்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய நேரங்கள், அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மெனக்கெடல்கள், எத்தனை சிரமங்கள். அவர் ஃப்ளைட் ஏற போகிறது நைட்டு 12 மணி அப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த பயணத்துக்காக அவர் தயாரிப்பில் இருப்பார். அப்புறம் கடைசியாக அந்த நாள், இப்போ இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டு 12 மணிக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா இன்றைய தினம் அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பார், என்னென்ன அவர் செய்வார், அதற்காக எப்படி முனைவார், இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி போவார், அந்த போர்டிங்குடைய டைம், அந்த என்னென்னமோ பண்ணுறாங்களே அந்த இமிக்ரேஷன், அது இது எத்தனை தயாரிப்புகளை அவர் எந்தெந்த மாதிரி செய்வார். ஆனால் இவற்றில் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாத அளவிற்கு அவ்வளவு மகத்தான ரமலான் நம்மை நோக்கி வந்திருக்கிறது. முதலில் நாம் ரமலானுக்காக என்ன தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்மை நாம் இன்று சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் இன்று கேட்டுக்கொள்ள வேண்டும், நாம் என்ன தயாரிப்பில் இருக்கிறோம். இங்கு நான் சொல்லக்கூடிய தயாரிப்பு என்பது சஹருக்கு ஊர்கா வாங்கிவிட்டதையோ, அல்லது இறைச்சி நாளைக்கே சொல்லிடுங்க, என்னைக்கு சஹருன்னு தெரியாது, புதன் சஹரா வியாழன் சஹரான் தெரியாது, முதல் நோன்பு மீனுக்கு சொல்லிடுங்க, முதல் நோன்பு கறிக்கு சொல்லிடுங்க, முதல் நோன்பு முட்டைக்கு சொல்லிடுங்க. இந்த தயாரிப்பை பற்றி இங்கு பேசல. அல்லாஹும் இப்போது அதை பற்றி பேசல. சஹாபாக்கள் பேரித்த பழத்திலும் தண்ணீரிலும் தான் நோன்பு வைத்தார்கள். அதே இஃப்தாரை தண்ணீரிலும் பேரித்த பழத்திலும் தான் இஃப்தாரை திறந்தார்கள். அந்த தயாரிப்புகளை பற்றி, உணவு தயாரிப்பு, உடை தயாரிப்பு, என்னவெல்லாம் இந்த உலகம் இருக்கின்றதோ, இந்த உலகத்தினுடைய தயாரிப்பில் மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் சொல்வது சில நபர்களுடைய வேடிக்கையான விஷயம். இந்த பிறை பார்த்ததற்கு பிறகு அப்படின்ற அந்த கான்செப்ட்ல கடைசியா அன்று இரவு வந்ததுக்கு அப்புறம் அப்படி தடல்புடலா ஓடுவாங்க, திடுதிப்புன்னு சொல்லி ஓடுவாங்க. நான் நாளன்னைக்கு நோன்பு இருக்கும்னு சொல்லி நினைச்சேன், நான் சஹருக்கு எதுவுமே பண்ணல, சஹருக்கு எதுவுமே செய்யல, அரிசியும் ஊற போடல, நான் எப்படியும் வேலைக்கிழமை இருக்கும்னு தான் நினைச்சேன், நான் வெள்ளிக்கிழமை இருக்கும்னு தான் நினைச்சேன். ஏன் இவ்வளவு படபடப்பு, ஏன் இவ்வளவு விஷயங்கள்? சஹர் என்பது ஒரு பரக்கத்து, அவ்வளவுதான். யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரிசையில் சஹருடைய உணவும் ஒன்று. யூதர்கள் சஹர் சாப்பிட மாட்டார்கள், நீங்க சஹர் சாப்பிடுங்க, அவ்வளவுதான். சஹர் என்பது நீங்க வர்த்திக்கிற அளவுக்கு கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இருக்குதோ பிஸ்மில்லான்னு சொல்லி அதை சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டால் தான் உங்களால் நாள் முழுக்க பட்டினியோடு இருக்க முடியும் என்பதும் அல்ல, அதுவும் இல்லை. எத்தனையோ வாழ்நாளுடைய நாட்களில் நீங்கள் மதிய உணவு இல்லாமல், இரவு உணவு இல்லாமல் எல்லாருக்குமே கடந்திருக்கு. அப்போ நோன்பு என்பது, உணவு என்பது மேலோட்டமான சட்டமே தவிர தயார்படுத்துதல் என்பது உங்களுடைய உள்ளத்தை தயார்படுத்துங்கள், உங்களுடைய உணர்வை தயார்படுத்துங்கள். எதை தயார்படுத்தணும் தெரியுமா? நான் சொல்றேன். எதை தயார்படுத்தணும்? இந்த மொபைலை வைத்து என்னவெல்லாம் கெட்ட வேலைகளை நாம் செய்தோமோ, இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் இதுல நம்ம போகக்கூடாது. இந்த தொலைக்காட்சி வீட்டில் இருக்குதே, தொலைக்காட்சி நாடகம் இல்லாமல், சினிமா பாடல்கள் இல்லாமல் எந்த நாளும் கடந்ததில்லை. இந்த கேபிள் கனெக்ஷனை முதல்ல பிடுங்கி எடுங்க. தயார்படுத்துதல்.
அப்போ ரமலான் முதல்ல அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் வரக்கூடிய வீடா நம்மளுடைய வீட்டை மாத்துங்க. குர்ஆனை எடுத்து வைங்க முதல்ல முன்னாடி, பிஸ்மில்லான்னு சொல்லி அதை ஓத துவங்குங்க. நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் தயார்படுத்துதல். அப்ப தயார்படுத்துதல் அப்படின்றது இஸ்லாத்துல மிகவும் முதன்மையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதற்கு ஒரு உவமையை நான் சொல்லணும் அப்படின்னா, தபூக் போர். தபூக் போருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ரொம்ப கடைசி காலத்துல, மதீனாவினுடைய கடைசி நேரத்துல நடந்த அந்த போர். அந்த போரினுடைய ஒட்டுமொத்தமான பேக்கேஜ் கிட்டத்தட்ட 1 மாத காலம். அப்ப நிறைய முனாஃபிகீன்கள் அதுல போல, சில முஃமின்களும் போகாமல் தங்கிவிட்டார்கள். அல்லாஹு தாலா நபி அவர்கள் சென்று வந்ததற்கு பிறகு சூரத்து தௌபால இப்படி வசனம் இறக்குறான், முனாஃபிகீன்களுக்கு வரணுன்ற எண்ணமே இல்லை, போருக்கு வரணும் அப்படின்ற எண்ணமே இல்லை. ஒருவேளை அவர்களுக்கு எண்ணம் இருந்திருந்தால் அப்படின்ற அல்லாஹு தஆலா பேசுறத பாருங்க. வலவ் அராதுல் குரூஜ லஅஅது லஹு உத்தா. ஒருவேளை இவர்களுக்கு போருக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தால் லஅஅது லஹும் உத்தா, இதற்காக இவர்கள் தங்களுடைய தயாரிப்பை மேற்கொண்டிருப்பார்கள், ஆயத்தமாகி இருப்பார்கள் அதற்காக, போருக்காக. அப்ப ஆயத்தமே ஆகல. எவன் ஒருவன் ஆயத்தம் ஆகலையோ அவன் எதற்காக ஆயத்தமாகணும்ன்ற விஷயத்தை பேசுறோமே, அந்த விஷயமே அவன்கிட்ட வேஸ்ட். ரமலானுக்காக ஒருத்தன் தயாரே ஆகல, ரமலானை பற்றிய நினைவு இல்லை, ரமலானை பற்றிய சிந்தனை இல்லை, அல்லது ரமலானுடைய சிந்தனை இருக்கு, உலகமோக சிந்தனை இருக்கு. என்ன? நோன்பு கஞ்சியை பத்தி, வடையை பத்தி, சமோசாவை பத்தி, ட்ரெஸ் எடுக்கிறத பத்தி, நகை நட்டு ஏறினதை பத்தி, ரமலான்ல நகை வாங்குவோம், ஆனா இந்த வருஷம் எப்படி வாங்குறதுன்னு தெரியல, இதை பற்றி இப்படியெல்லாம் இவர்களுக்கு சிந்தனைகள் இருக்குமானால், இப்போ அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த முனாஃபிக்குகளை போன்றுதான் இவர்கள் தயாரிப்பிலேயே இல்லை. ரமலானுக்காக தயாராகுதல் என்பது நீயத்தை தூய்மையா வைங்க. யா அல்லாஹ், இந்த ரமலான்ல 29 30 நோன்போ, என்னுடைய இத்தனை நோன்புகளும், என்னுடைய நோன்புகள் ஒவ்வொன்றுமே நீ எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எந்த பாவமும் கலக்காத நோன்பாக, யாரை பற்றியும் புறம் பேசிடக்கூடாது நோன்புல இந்த ரமலான்ல முடிவெடுங்க இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு பொய்யும் என்னுடைய சொல்லில் கலந்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். என்னுடைய பார்வை எப்போதும் யாரை பற்றியும் தவறாக சிந்தித்தோ அந்த தவறான எண்ணத்துல போயிடக்கூடாது. என்னுடைய உள்ளம் யாரை பற்றியும் எந்த தவறான சிந்தனைக்கும் போயிடக்கூடாது. என்னுடைய உள்ளத்தில் யோசித்தால், சிந்தித்தால் அது குர்ஆனை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, ஹதீஸை பற்றி. என்னுடைய நாவு மொழிந்தால் அது குர்ஆன், அது திக்ர், அது துஆ, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுதல். என் நாவு பேசினால் அது நல்லதை, என் கைகள் செய்தால் அது சதகா, தான தர்மம், நல்ல விஷயங்கள். இப்படி முடிவெடுங்க. இது தயார் நிலை. இப்படி ரமலானுக்காக தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய ஜகாத்துகளை, நம்முடைய சதகாக்களை எடுத்து முன்னால் வையுங்கள். ஜகாத்தை கணக்கு பார்த்து எடுத்து வையுங்கள். பிஸ்மில்லா யா அல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கத்து செய். பொருளாதாரம், நகை விலை எவ்வளவு ஏறினாலும் நீ எதை எனக்கு கடமையாக்கினாயோ அதை நான் உனது பாதையில் உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய பொருத்தத்திற்காக நான் அதை வெளியேற்றியே தீருவேன். நீயத் வைங்க. இப்போ ரமலானுக்காக தயார் நிலை ஆகுதல் என்பது மிக முக்கியமானது, ஆயத்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்க்களத்தில் முஃமின்களை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுறான். உங்களுடைய போருக்காக நீங்கள் தயார் நிலையில் வையுங்கள். உங்களுடைய காலாட்படை, உங்களுடைய குதிரைப்படை, இதை தயார் நிலைக்கு ஆக்குங்கள் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த தயார் நிலை மிக முக்கியமான அம்சமாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகின்றது. எல்லாவற்றுக்கும் தயார் நிலை இருக்கின்றது. தொழுகைக்கு முன்னால் வீட்டிலிருந்து கிளம்புவது, தங்களுடைய உடைகளை சரி செய்து கொள்வது, உது செய்வது, மனதிற்குள் எண்ணுவது, இப்படி எல்லாமே தயார் நிலை. இதே போன்றுதான் ரமலானுக்கான தயார் நிலையும் இருக்கின்றது. நம்பர் 1, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தயார் நிலைக்கு பின்னால், ரமலானுடைய தயார் நிலைக்கு பின்னால் இரண்டாவது மிக முக்கியமானது, எதற்காக தயாரானோமோ, இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. எதற்காக தயாரானோமோ, அந்த தயார் நிலை எதற்காக ஆனோமோ அதை நடைமுறைப்படுத்துவது. எந்த விஷயத்திற்காக ஒருத்தர் போர்க்களத்துக்காக இங்கிருந்து தயாராகி போயிட்டாரு, போர்க்களத்துக்கு போனதற்கு பிறகு போரை பார்த்து பயந்து ஓடுறாரு, அங்கிருந்து ஓடுறார், அந்த பக்கத்துல இருந்து ஓடுறார், அல்லது ஒப்புக்கு சப்பாவா நிக்கிறாரு, இல்ல பின் மத்தவங்களை முன்னாடி தள்ளி விட்டு இவர் அப்படியே பம்பிக்கிட்டு இருக்கிறார். அப்படியே ஒப்புக்கு சப்பா, நானும் போருக்கு போயிட்டு வந்தேன், உள்ளத்தை அல்லாஹு தஆலா பார்க்கறான்ல. இதே நிலைதான்
இதே நிலைதான் இங்கு ரமலானையும் நாம் பார்க்கிறோம். தயார் நிலையில் வருகிறார்கள் மக்கள். இதனுடைய ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆர்வத்தில் வருவார்கள். முதல் நோன்பு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஆண்கள் பகுதியும் பெண்கள் பகுதியும் அப்படி நிரம்பி வழியும். இது என்ன? அப்படி ஒரு ஆர்வம். ரெண்டாவது, மூணாவது, ஒரு நாலாவது நோன்பு அப்படியே படிப்படியா குறையும். இப்ப இது என்ன? இது எப்படி அப்படின்னா, தயாரிப்போடு போர்க்களத்திற்கு வந்து போரே செய்யாமல் அடுத்தவர்களுக்கு பின்னாடி கடைசி வரிசையில் நின்றுக்கிட்டு நாங்களும் போனோம் போருக்கு, நாங்களும் நின்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி உயிர் போகும் வரைக்கும் முதல் வரிசையில் நிற்கணும். உயிர் போகும் வரைக்கும், எதிரிகளுடைய உயிரை எடுக்கும் வரைக்கும் எதிர்க்க முதல் வரிசையில் நிற்கணும். இங்கு நம்முடைய எதிரி ஷைத்தான். அவனை நாம் துண்டாடும் வரைக்கும் நாம் அங்கேயே நிற்கணும். போர்க்களத்தில் கடைசி வரைக்கும் முதல் நாள் நமக்கு வரக்கூடிய ஆர்வம் கால் பகுதியிலையும் இருக்கணும், நடுமத்திலையும் இருக்கணும், முக்கால்வாசிலையும் இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். எல்லா நேரங்களிலும் ரமலானில் அதே ஆர்வம், அதே சஹர், அதே இரவு தொழுகை, அதே பயானில் அதே நடைமுறை எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தாக்கா இதுதான் நடைமுறை. இதுக்கு பேர் தான் நடைமுறை. ஆரம்பத்தில் வருது, முதல் நோன்பு வைக்கிறது, திடீர்னு விட்டுறது, 15வது நோன்பை வைக்கிறது, அப்படியே விட்டுறது, 27ஆம் கிழமை நோன்பு வைக்கிறது, அப்புறம் கடைசியா 3 நோன்பை வைக்கிறது. வீட்டில் சில பெற்றோர்கள் பிள்ளைகளை எழுப்பும் போதே இப்படி சொல்லி எழுப்புறாங்க, ரமலானுடைய ஃபர்ஸ்ட் நோன்பு இதை மட்டும் வச்சிருக்கன்னா, இதை மட்டும் யார் இப்படி சொல்ல சொன்னது? முதல் நோன்பு இதை மட்டும் வச்சிருன்னு சொல்லி யார் சொல்ல சொன்னது? 30 நோன்பையும் நீங்கள் எழுப்புங்கள், 29 நோன்பையும் எழுப்புங்கள். நீ வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போ, அல்லாஹ் உனக்கு உதவியாக இருப்பான். நீ அல்லாஹுக்காக பசித்திருக்கிறாய், நீ அல்லாஹுக்காக தாகித்திருக்கிறாய், நீ அல்லாஹுக்காக உன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் உனக்கு உதவி செய்வார். இந்த நேரத்தில் ரப்பு உனக்கு உதவி செய்யலனா வேறு யார் உனக்கு உதவி செய்வார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகள் அவர்களுடைய பலவீனத்தை சொன்னால் பொறுத்துக்கொள், அல்லாஹு தஆலா உனக்கு நன்மையை எழுதி கொண்டிருக்கின்றான். நீ அல்லாஹுக்காக இதை செய்கின்றாய். நோன்பு யாருக்காகவும் இல்லைங்க. நீங்க ரொம்ப துணிச்சலா தைரியமா இருக்கலாம். இஹ்லாஸ் இதுல அல்லாஹ்வே கொண்டுட்டு வந்து வைக்கிறான் பாருங்க முன்னாடி. நோன்பு என்பது மிக அழகான ஒரு அமல். நாம் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் ஒருவருக்காகவும் இல்லை, அல்லாஹுக்காகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கினான் என்பதற்காகத்தான் இருக்கிறோம். துணிச்சலோடு, சந்தோஷத்தோடு, பெருமிதத்தோடு அல்லாஹுக்கு முன்னால் இரு கரங்களை ஏந்தி நில்லுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய உணவு, நான் சம்பாதித்த உணவு என் கண்ணுக்கு முன்னால் இருக்குது, ஆனா நான் சாப்பிடாம இருக்கிறேன், நான் தண்ணி குடிக்காம இருக்கிறேன். நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற? நீ எனக்கு சட்டம் வகுத்திருக்கிறாய். என்னுடைய பிள்ளைகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெம்பக்கூடு, அவர்களுடைய உள்ளத்துல ஆற்றலை கூடு, எக்காலமும் நோன்பு வேண்டான்ற முடிவுக்கு அவர்கள் வந்துடக்கூடாது என்ற விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லும் போதே ஒரே ஒரு நோன்பு வச்சிரு, 15வது நோன்பு வச்சிரு, நடுமத்தி நோன்பு வச்சிரு, 27ஆம் கிழமை நோன்பு வச்சிரு, இப்படி சொல்லாதீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுடைய காலங்களில் பிள்ளைகளுக்கு நாங்கள் நோன்பு வைப்போம். அசர் நேரம் லுஹருக்கு பின்னால் வரும்போது பிள்ளைகள் சோர்ந்து விடுவார்கள். பசி, பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, பசியினால தாங்க முடியாது. அந்த நேரத்தில் நாங்கள் பொம்மைகளை காட்டி அவர்களுடைய விளையாட்டை செய்து அவர்களுடைய கவனத்தை திருப்புவோம். பசியில் இருந்து அவங்களுடைய கவனத்தை திருப்புவோம். இஃப்தார் வரைக்கும் அவங்களை கடத்திக்கிட்டு போவோம். மறுபடியும் மறாவது நாள் அதே நிலை, மறுபடியும் மறுநாள் அதே நிலை. எப்படி பாருங்க, எப்படி பழக்கம், எப்படி பயிற்சி கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்போ முதலாவது நிலை ரமலானுக்கு முன்னால் தயாரிப்பு என்பதற்கு அடுத்ததாக இந்த இடத்தில் இரண்டாவது நடைமுறைப்படுத்துவது. இந்த நடைமுறை ஒழுங்கா இருந்தா, இந்த இரண்டாவதுல 2 ஆங்கிளா நான் சொல்றேன், நல்லா பார்த்துக்கங்க. இரண்டாவது நடைமுறைப்படுத்துவது. இந்த நடைமுறை சரியானதாக இருந்தால் எப்படி நடக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பார்த்துக்கங்க. அல்லாஹு தாலா குர்ஆன்ல பேசுறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நம்ம கிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா என்ன அவ்வளோ பலவீனமானவனா? நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். புரிவதற்காக இப்படி நான் கேள்வி எழுப்புறேன். நம்ம கிட்ட உதவியை எதிர்பார்த்துதான் நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் இருக்கிறானா? அப்ப அல்லாஹு தஆலா எதை பேசுகின்றான்? இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் எனக்கு அல்லாஹுக்கு உதவி செய்தால் என்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹு தஆலா எதை பேசுகின்றான்? அல்லாஹுக்கு உதவி செய்தல் என்பது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவது. அதான் இப்ப நம்ம ரமலான்ல சொல்றோம். ஆர்வப்பட்டு வருது, அப்படியே கழுத தெரிஞ்சு கட்டெரும்பா போச்சுன்ற கதையில ரமலான் இருக்கக்கூடாது. ரமலானுக்கு பின்னாலும் அப்படி நம்ம ஆகக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தக்வாவை இந்த ரமலான்ல நம்ம எடுக்கணும். இப்போ அல்லாஹு தாலா இந்த தீனை நடைமுறைப்படுத்துவதினால்
அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சுகர் பேஷண்ட்டு, நான் பிபி பேஷண்ட்டு, என்னால் நோன்பு வைக்க முடியல, நோன்பு மாத்திரை நான் கரெக்டாக போடணும், எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைங்க. நான் சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க தவக்குல் வையுங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய உடல்ல என்ன இருக்குது, என்ன கொடுத்தன்றதை நீதான் அறிவாய், நீதான் இதை படைச்ச, என்னுடைய உடல் உறுப்புகளை இயக்குபவன் நீதான். நான் உனக்காக பசித்திருக்க போறேன், நான் உனக்காக தாகித்திருக்க போறேன். என்னுடைய கவலைகளையும் பலவீனங்களையும் சோர்வையும் அகற்றி என்னுடைய உடலுக்கு நீ தெம்ப கொடு. நான் சுறுசுறுப்பாக உன்னிடத்தில் அமல் செய்வதற்காக நிற்பவர்களுடைய ஜமாத்தில் என்னை நீ ஆக்குன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு உங்களுடைய மாத்திரைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு குர்ஆனை தூக்கி முன்னாடி வைங்க. யா அல்லாஹ், இன்றைய நாள் இந்த விஷயம் உனக்காக நான் வரேன். நான் யாரையும் தப்பா சொல்லணும்னு சொல்லல, ரொம்ப மூர்க்கத்தனமா சொல்லணும்னு சொல்லல. அல்லாஹுக்காக நீங்கள் முனையும் போது, அல்லாஹுக்காக அல்லாஹ்வினுடைய தீனை நடைமுறைப்படுத்துவதற்காக உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்யும் போது அல்லாஹ் அதற்கு நிச்சயமாக உதவி செய்வான். இது நம்பர் 1. நம்பர் 2, ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களுடைய உடலுக்கோ உங்களுடைய உயிருக்கோ ஏதேனும் ஒன்று நடந்தால் அது அல்லாஹ்வினுடைய பார்வையில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஷஹாதத்துடைய அந்தஸ்தில் அது கணக்கெடுக்கப்படும். பயப்படாதீங்க. அல்லாஹுக்காக நீங்கள் முனைந்து நிற்கக்கூடிய நேரத்தில் இடத்தில் உங்களுடைய உடலுக்கோ உங்களுடைய உயிருக்கோ ஏதேனும் ஒன்று நடந்தால் இன்ஷா அல்லாஹ் அது ஷஹாதத்துடைய அந்தஸ்தில் அல்லாஹு தஆலா உங்களை உயர்த்தி வைப்பான். வேற என்னங்க வேணும் உலகத்தினுடைய வாழ்க்கையில? வேறு எதை வேண்டும்? அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை தவிர நாளை மறுமை நாளையில் நபிமார்களுக்கு அடுத்த வரிசையில் ஷுஹதாக்கள் நிற்பார்கள், ஷஹீதுமார்கள் நிற்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. இதைவிட வேறு என்ன வேணும்? இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுறான், நடைமுறை நீங்கள் படுத்தினால், இந்த தீன்ல அல்லாஹுக்கு நீங்கள் உதவி செய்தால், அல்லாஹ் எந்த தீனை தீனாக இறக்கி இருக்கின்றானோ அது போன்று அந்த தீனை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் அதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா இப்படி பேசுறான், இ யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். எவ்வளவு அழகான வாக்கியம் பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை மிகைப்பவர்கள் எவரும் இல்லை. உங்களை யாராலும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் உத்தரவாதம் தரான், இதை நம்புங்க. அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் ஃபலா காலிப லக்கும், உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. உலகமே திரண்டு வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வ இன் யஹ்துல்கும், அல்லாஹ் உங்களை தாழ்த்தி விட்டால், அல்லாஹ் உங்களை விட்டு விட்டால், அல்லாஹ் உங்களை விட்டுட்டான் அப்படின்னா ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அல்லாஹுக்கு பின்னால் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் அப்படின்ற கேள்வியை அல்லாஹு தஆலா எழுப்புறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களை, தயார் நிலைக்கு பின்னால் நடைமுறைப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது. அப்படி நடைமுறை சரியானதாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சின்ன பிள்ளையா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 8-9 வயசு இருக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான உபதேசம் செய்றாங்க தெரியுமா? யா குலாம், தம்பி அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு, அது இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்னு பேசுறாங்க. அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வினுடைய தீனை, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை, அல்லாஹ் என்ன நடைமுறை தந்திருக்கின்றானோ வாழ்வியல் நெறிமுறையை, இதை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை மெய்யான வார்த்தை, உண்மையான வார்த்தை. நபி அவர்கள் ஒருபோதும் பேசியதில்லை. இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அதே மாதிரி அடுத்த வரியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மார்க்கத்திற்காக நீ முனைந்தால் அல்லாஹ்வை நீ காண்பாய் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வை நீ பார்ப்பாய். என்ன பொருள்?
என்ன பொருள்? அல்லாஹ்வினுடைய உதவியை நீ கண்கூடாக பார்ப்பாய். அல்லாஹ்வினுடைய உதவியை நீ கண்கூடாக பார்ப்பாய். இந்த மார்க்கத்திற்காக நீ முனைந்தால், மார்க்கத்தில் இருக்கும்படி நடக்க வேண்டும் என்று நீ முனைந்தால், இன்று ரமலானுடைய மாதம் நம்மால் முடிந்த அளவிற்கு எத்தனை நோயாளிகள், எத்தனை பலவீனர்கள், எத்தனை பேஷண்ட், அல்லாஹுக்காக முனையுங்கள். உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் அல்லாஹுக்காக நீங்கள் தயார்படுத்துங்கள். அதை நடைமுறைப்படுத்துங்கள். முதலில் தயார், நடைமுறைப்படுத்துவது, இந்த இரண்டையும் நீங்கள் கொண்டு வந்தால் அல்லாஹ்வினுடைய உதவியை இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ்வினுடைய அந்த உதவியை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுக்கு முன்னால் நாம் இந்த இரண்டு விஷயத்தை மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, ரமலானுக்காக தயாராவது. இரண்டாவது, எதற்காக தயாரானோமோ அதை நடைமுறைப்படுத்துவது. எப்படி? கடைசி நாள் வரைக்கும் நடைமுறைப்படுத்துவது. கடைசி நாள் வரைக்கும் நடைமுறைப்படுத்துவது. இப்படி நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவியை கண்கூடாக நாம் பார்ப்போம். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை கண்கூடாக நாம் பெறுவோம். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் உணர்வோம். இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரமலானுக்கு முன்னால் அநேக விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பட்டியலில் இந்த இரண்டையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் போதுமானவன். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.